வீடியோலாம் போஸ்ட் பண்ணவே வேணாம் அப்படின்லாம் கூட தோணியிருக்கு. ஸோ யாருக்குமே வந்துட்டு ஈஸி கிடையாதுங்க. வீடியோ போஸ்ட் பண்றாங்க, பப்ளிக்ல இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு எது எல்லாமே வந்துட்டு ஈஸி அப்படின்லாம் கிடையாதுங்க. எல்லாருமே ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு தான் இருக்கோம். நம்மளும் ஒரு நாள் வந்துட்டு பெரிய ஆளா வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் எல்லாருமே வந்துட்டு இந்த மாரி ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா கேஷ் ஆன் டெலிவரி இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு, நீங்கலாம் வந்துட்டு அப்படி இப்படின்னு ஒரு ஆள் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்துச்சு. ஸோ அந்த கமெண்ட்டே மறந்துட்டேன் நான். ஆக்சுவலா அத பத்தி சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. யாருமே வந்துட்டு ஈஸியா எதுவுமே பண்ணல. மணி இருந்தாலுமே வந்துட்டு நம்ப இந்த பிசினஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா நம்ம எடுத்து வச்சிருப்போம்ல. ஸோ அந்த மணிக்குள்ள எல்லாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எப்பவுமே வந்துட்டு பார்ப்பேன். பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துலயுமே நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் சாம்பிளுக்கு சில பீஸஸ் வாங்கி நான் அன்பாக்சிங் பண்ணி கூட நான் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் பல்கா வாங்கி சேல் பண்ணுவேன் அப்படின்லாம் கூட நான் சொல்லியிருக்கேன். அப்படியுமே சில விஷயங்கள் வந்துட்டு ஃபால்ட்டா போய் தான் இருக்கு. எனக்குமே நெறைய மிஸ்டேக்ஸஸ் நடந்து தான் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு இயரிங் வந்துட்டு நான் வந்துட்டு மேக் பண்ணியிருக்கேன். கொரியன் இயரிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு மெசேஜ்க்கு ஹாய் போட்டுட்டு நம்ம ஹாய்க்கு ரிப்ளை பண்ணலன்னோனே ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படிங்கிறாங்க. ஹாய்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ற அளவுக்காம நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். அதுவும் நான் கால் பண்ணா நான் எடுக்கவே மாட்டேன். WhatsAppல உங்களோட ரிக்யொயர்மென்ட் நீங்க வந்துட்டு சென்ட் பண்ணீங்கன்னா, இது இது வேணும்னு சென்ட் பண்ணீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்துட்டு நீங்க ஜிபே பண்ணீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணிருவேன்.